தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஸ்டாலினுடைய இன்றைய நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தினம் ஒரு நாடகம் அப்படின்ற வகையில் ஸ்டாலினுடைய இன்றைய நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா, இன்றைக்கி அந்த கிறிஸ்மஸ் பெருவிழா. இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா ஒரு முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் சென்று சந்திப்பதை சென்று பங்கேற்பதை நாம் குறை கூறப் போவதில்லை. ஏனென்றால் எல்லா முதலமைச்சர்களும் பங்கேற்பது என்பது வழக்கம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களும் கூட இதுவரைக்கும் இருந்த பாரத பிரதமர்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இஃப்தார் நோன்பாக இருக்கட்டும், அல்லது இஃப்தார் நோன்பு துறக்கின்ற விழாவாக இருக்கட்டும், அல்லது கிறிஸ்மஸ் பெருவிழாவாக இருக்கட்டும், இதையெல்லாம் பங்கு பெறுவார்கள். அதை நம்ம பார்த்துட்டு வரோம். நம்முடைய தற்பொழுதைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் கூட இது மாதிரியான விழாக்களை புறக்கணிப்பது கிடையாது. ஆனால் அங்கே பார்த்திங்கனாக்கா முஸ்லீம், அதாவது நோன்பு திறக்கின்ற அந்த இஃப்தார் விழா அப்படின்னா அங்கே கொண்டு குல்லாவை கோத்துவாங்க பாருங்க தலையில். அதை அவர் ஏற்றுக்க மறுப்பார். அது அவருடைய சென்டிமெண்ட். அதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை, அதாவது மதச்சார்பற்ற அப்படின்றத நம்ம தவறாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கோம், அல்லது தவறாக நமக்கு புகட்டப்படுகிறது. அது என்னென்னா, ஒரு அரசாங்கம் மதச்சார்பற்றதாக இருக்க வேண்டும். எந்த மதத்தையும் சார்ந்து ஒரு அரசாங்கம் இயங்கக்கூடாது. ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம் இயங்கக்கூடாது. ஆனால் தனி நபர்கள் மதச்சார்பற்ற நிலை கொண்டிருக்க முடியுமா என்றால் முடியாது அப்படின்றது தான் என்னுடைய நிலைப்பாடு. நீங்கள் ஏதாவது ஒரு மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பவர்களாக இருப்பீர்கள் என்றால், அப்போ அது எப்படி மதச்சார்பற்று அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும்? எம்மதமும் சம்மதமே அப்படின்னு சில பேர் பேசுவாங்க. சில பேர் இல்லை, நிறைய பேர் பொதுவாக பேசக்கூடியது, முக்கியமாக அரசியல்வாதிகள் சொல்லக்கூடியது. இது எம்மதமும் சம்மதமே அப்படின்றது ஏற்கத்தக்க கருத்தா அப்படின்னா, உண்மையில் அது ஆராய்ந்து போய் பார்த்தீங்கன்னாக்க, ஒவ்வொரு மதம் என்ன போதிக்கிறது அப்படின்றத ஆராய்ந்து பார்த்தீங்கன்னாக்க, எல்லா மதத்தையும் எப்படி நீங்கள் சமாதானம் ஏற்றுக்க முடியும்? ஒரு கிறிஸ்துவனாக இருந்து அவனுக்கு எப்படி இஸ்லாம் சம்மதமாக முடியும்? ஒரு முஸ்லீமாக இருந்து அவனுக்கு எப்படி இந்து மதம் சம்மதமாக முடியும்? அப்போ எம்மதமும் சம்மதமே அப்படின்றது அது ஒரு ஒரு கற்பனை எண்ண ஓட்டம் தானே தவிர்த்து, அது யதார்த்தத்துக்கு ஒவ்வாத ஒரு விஷயம். ஆனால் அனைத்து மத நம்பிக்கைகளையும் மதிப்போம். ஒரு கிறிஸ்துவர் இருக்கார், அவருக்கு ஒரு மத நம்பிக்கை இருக்குன்னா அதை மதிப்போம். ஒரு முஸ்லீம் இருக்கார், அவருக்கு ஒரு மத நம்பிக்கை இருக்குன்னா அதை மதிப்போம். ஒரு இந்து, அவருக்கு ஒரு மத நம்பிக்கை இருக்குன்னா அதுவும் மதிப்போம். இப்படித்தான் அது பார்க்கப்பட வேண்டும். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும், முக்கியமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், சிறுபான்மையினர் என்று பார்க்கப்படக்கூடியவர்களில் முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள் முக்கியமாக இருக்காங்க. இன்னும் நிறைய மத சிறுபான்மையினர் இருக்காங்க. பட் இருந்தாலும் முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள் இந்த மத சிறுபான்மையினரில் பெரும்பான்மையாக இருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்போ அவர்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் இந்த சமுதாயம் அப்படின்னு எடுத்தோம்னாக்க, ஒரு பெரும்பான்மை இந்துக்கள் நிறைந்த ஒரு சமுதாயத்தில் இந்த சிறுபான்மை மக்களுக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கும். தாங்கள் ஓரங்கட்டப்படுவோமோ, தாங்கள் பழிவாங்கப்படுவோமோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு இருப்பது என்பது இயல்பு. இது உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த ஒரு பாதுகாப்பு தன்மையை கொடுக்க வேண்டியது என்பது நம்முடைய கடமை. இதோடு நம்ம நிறுத்திக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் கடந்து அவர்களுக்கு நன்மை செய்கிறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையில் அவர்களுக்கு தீமையை செய்து கொண்டு, ஆனால் வெளியே வேடம் போடக்கூடிய நபர்கள் இருக்காங்க பாருங்க, இவர்கள் தான் மிகவும் ஆபத்தானவர்கள். நான் கிறிஸ்துவத்தை ஏற்கவில்லைன்னு சொல்கிறவன் ஆபத்தானவன் கிடையாது. ஏன்னா அவன் வெளிப்படையாக சொல்லிடுறான். நான் கிறிஸ்துவர்கள் மதமாற்றம் போன்ற பிரச்சனைகள் இருக்குது, இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. அது போன்ற பிரச்சனைகளில் என்னுடைய நிலைப்பாடு எதிர்நிலைப்பாடுன்னு சொல்கிறவன் இருக்கான் பாருங்கள், அவன் நீங்கள் நம்பலாம். ஏன்னா அவன் நிலைப்பாட்டை வெளிப்படுத்திடுறான். ஆனால் இந்த மதச்சார்பற்ற என்ற பெயரில் வரக்கூடிய இந்த போலி முகமூடிகள் இருக்காங்க பாருங்கள், இவர்கள் தான் மிகவும் ஆபத்தானவர்கள். ஏன்னா இவர்கள் பேசுவது ஒன்று. இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பேசுவாங்க, இப்போ உதவாநிதியே பேசியிருக்கார். எனக்கு தெரிந்து ஒரு ஆண்டு முன்னரோ அது 2 ஆண்டுகளுக்கு முன்னரோ பேசும்பொழுது, இல்லை கடந்த ஆண்டு கிறிஸ்மஸ் விழாவில் பேசும்பொழுது இதே உதவாநிதி பேசியது என்ன, நானும் ஒரு கிறிஸ்துவன் தான். இப்போ நீயும் ஒரு கிறிஸ்துவன் தான் அப்படின்னா அந்த மதத்திற்கு ஏற்ற அந்த அந்த கோட்பாடுகளெல்லாம் நீ பின்பற்றுகிறாயா அப்படின்றது உன்னுடைய தனிப்பட்ட விஷயமா இருக்கலாம். எது வரைக்கும் நீ வெளியில் சொல்லாத வரைக்கும். நீ சொல்லும் பொழுது நானும் ஒரு கிறிஸ்துவன் தான் என்று சொல்கிறாய் என்றால் அதையெல்லாம் நீ பின்பற்றுகிறாயா? நீ செய்கிறது முழு நேரமும் திருட்டு வேலை, வெளியே சொல்ல முடியாத வேலைகள். இதையெல்லாம் கிறிஸ்துவத்தின் கீழே கொண்டு வர முடியுமா அப்படின்ற கேள்வி வருது. அப்போது இங்கே தான் பிரச்சனை. அதாவது ஒரு வேடத்தை போடுவது, ஊரை ஏமாற்றுவது,
இந்த விழா பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஸ்டாலின் தலைமையேற்று நடத்தியிருக்கின்ற இந்த விழா பார்த்தீங்கன்னா, இதை நடத்தியது யார் அப்படின்னா, இனிகோ இருதயராஜ். இந்த இனிகோ இருதயராஜ் யாருன்னா, திருச்சி பகுதியைச் சேர்ந்த எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ. அவர் திமுக எம்எல்ஏ என்பதை விட அவர் ஒரு பாதிரியார். அப்ப அவர் தான் வந்து இதை ஒருங்கிணைத்து நடத்துகிறார். இதே இனிகோ இருதயராஜ் ஒரு 6, 7 மாதங்களுக்கு முன்னர் சொன்னது என்ன அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே நினைவில் இருக்க வேண்டும் என்பதனால சொல்கிறேன். முடிந்தால் அந்த வீடியோவையும் எடுத்து நான் வந்து பகிர்றேன். அதில் என்ன சொல்லியிருக்காரு இனிகோ இருதயராஜ்? சிறுபான்மையினர் மக்களை அவர் வந்து கவர் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வந்து பயப்படுறதான ஒரு சமூக வலைதளம் ஒரு பேச்சு பெற்று இது குறித்து உங்களோட அதை தான் நான் தெளிவாக சொன்னேன். சிறுபான்மையின் மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, இப்போ இருக்க கட்சிகள் என்ன செய்தது, அதை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை, சிறுபான்மை மக்களுடைய மனநிலை என்ன என்பதை நாங்கள் போய் ஒவ்வொரு தளமாக போய் அறிஞ்சிக்கணும். ஏன்னா பல்வேறு கோரிக்கைகள் எழுந்துக்கிட்டே இருக்குது, கேட்ட வண்ணமாக இருக்காங்க. நம்மளும் அந்த கோரிக்கைகளை நாங்கள் செயல்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் சில அதிகாரிகள், உண்மையை சொல்லப்போனால் அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் தான் எனக்கு இருக்குது. கிறிஸ்துவர்கள் நாங்கள் அதிகமாக இந்த ஆட்சியில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் ஆளுங்கட்சி எம்எல்ஏ. ஆனால் இப்படி பொருள்பட அவர் பேசுகிறார். என்ன சொல்கிறார்? நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு தாசில்தார் அலுவலகத்துக்கோ இல்லை வேறு ஒரு அரசு அலுவலகத்துக்கோ சென்றால் கூட எங்களை மதிப்பதில்லை, எங்களை அவமானப்படுத்துகிறார்கள். அப்படியான ஒரு அவமானகரமான ஒரு நிலையில் தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு அவங்க பொருள்பட அவங்க அழுத்தம் திருத்தமாக இதே இனிகோ இருதயராஜ் பேசினார். அது அரசியல் பேரத்திற்காக பேசினாரா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையை பேசியிருக்கிறார். ஏனென்றால் இந்த நிலை கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கிடையாது. இந்த கேடுகட்ட திமுக ஆட்சியின் கீழே எல்லோருக்குமே இந்த நிலை தான் இருக்கிறது அப்படின்றது தான் உண்மை. அப்போ அப்படியான ஒரு சூழலில் எந்த தைரியத்தில் இவர் வந்து அங்கே நின்று கொண்டு நான் சிறுபான்மையின் பாதுகாவலன் என்று பேசுகிறார் அப்படின்றதே எனக்கு புரியல. இந்த ஏமாத்து வேலையை எத்தனை நாட்கள் அல்லது எத்தனை நாட்கள் இல்லை, எத்தனை ஆண்டுகள் நீங்கள் செய்வீர்கள்? இன்னொன்று, இது போன்ற விழாக்களில் வந்து பேசும்பொழுது, இது போன்ற நிகழ்ச்சிகளில் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னாக்க நல்ல விஷயங்களை கொண்டு போய் எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போகலாம், கடத்தலாம். இயேசுபிரானுடைய வாழ்க்கையை உதாரணமாக மேற்கோள் காண்பித்து, அவருடைய வாழ்க்கையில் பல சம்பவங்களை மேற்கோள் காண்பித்து, இதெல்லாம் நமக்கான பாடங்களாக இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறது வேற விஷயம். அல்லது பைபிளிலிருந்து சில குறிப்புகளை எடுத்து மேற்கோள் காண்பித்து இப்படி நம்முடைய வாழ்க்கை நெறிகள்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்வது என்பது வேறு விஷயம். ஆனால் கருணாநிதி காலத்திலிருந்து இவர்கள் பின்பற்றக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்க, அது திருமணமோ கருமாதியோ அல்லது இது போன்ற மதம் சார்ந்த நிகழ்வுகளோ அங்கெல்லாம் சென்று தவறாமல் அரசியல் பேச வேண்டும். அதுவும் எப்படி அரசியல் பேச வேண்டும்? எதிர்த்தரப்பில் இருப்பவர்களை, எதிர்கட்சியில் இருப்பவர்களை எல்லாம் வசை மாறி பொழிவதற்கும் மாற்று மத நம்பிக்கைகளெல்லாம் கொச்சைப்படுத்துவதற்கும் இதையெல்லாம் பயன்படுத்தி கொள்வது என்பதனை வழக்கமாகவே கொண்டிருக்கிறார்கள். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் விழாவில் பீட்டர் அல்ஃபோன்ஸ், இவர் யார்? திமுகவுக்கு வழக்கமாக அவருடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம், திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் திமுகவை சார்ந்த பிரான்ச் மேனேஜர் மாதிரி ஒரு அல்லக்கையை, ஒரு ஆஸ்தான அல்லக்கையை வைத்திருப்பார்கள். அப்படியான ஒரு ஆஸ்தான அல்லக்கை தான் இந்த பீட்டர் அல்ஃபோன்ஸ். காலங்காலமாக திமுகவுக்கு சேவகம் செய்வதையே வந்து பிரதான தொழிலாகி கொண்டிருந்து, ஆனால் காங்கிரஸில் இருந்தபடி அதை செய்வது அப்படின்றத தன்னுடைய வேலையாக சொல்லுவாங்க இல்லையா? ஏன் சரப்பில் நீ அங்கே இரு, இங்கே இருந்து எனக்கு நன்மை செய்வதை விட நீ அங்கிருந்து எனக்கு செய்யக்கூடியவை தான் அதிகம் அப்படின்னு சொல்லி அனுப்பப்பட்ட ஒரு ஆஸ்தான அல்லக்கை, அல்லது அங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஆஸ்தான அல்லக்கை தான் இந்த பீட்டர் அல்ஃபோன்ஸ். அந்த பீட்டர் அல்ஃபோன்ஸ் என்ன பேசுகிறார்? தாவேக்காவுடைய விஜய் வந்து ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறார் திமுக குறித்து. அது என்னன்னா, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட கேட்டேன், திரு விஜய் அவர்களுக்கு அவருடைய 51வது வயதில்தான் திமுக ஒரு தீய சக்தி என்றே தெரிய வந்திருக்கிறது. திமுக ஒரு தீய சக்தி என்கிற உண்மையை விஜய் தெரிந்து கொள்வதற்கு அவருக்கு 51 ஆண்டுகளும் ஒரு கரூர் சம்பவமும் தேவைப்பட்டிருக்கிறது. நாம் ஆரம்பத்திலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் திமுக ஒரு தீய சக்தி, இது எந்த காலத்திலும் சமூகத்திற்கு நல்லதை செய்ய முடியாது, இது இருக்கின்ற வரையில் ஒரு தமிழகத்தின் ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளியாகத்தான் இருக்க முடியும் அப்படின்றத நம்ம ஆரம்பத்திலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படியாக விஜய் ஒரு பொதுக்கூட்டத்தில் சொன்ன ஒரு கருத்தை எடுத்து வந்து ஒரு கிறிஸ்மஸ் விழாவில் ஒரு முதலமைச்சர் என்கிற நபர் கட்சி சாராமல்
அனைவருக்குமான முதலமைச்சர் என்று போய் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு விழாவில், இது ஒன்றும் திமுக நடத்திய விழா கிடையாது. இது தமிழக அரசாங்கம் நடத்துகின்ற விழா. அதில் அல்லது தமிழக அரசாங்கம் சார்பாக முதலமைச்சரை அழைத்திருக்கின்ற விழா. அந்த விழாவில் இந்த மாதிரி அரசியல் பேசுவது என்பது கேவலமாக இல்லையா? திமுக தீய சக்தியா இல்லையா என்கிற விவாதத்தை நடத்துவது அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் தானா? இதில் யாரை சிறுமைப்படுத்துகிறீர்கள்? நீங்கள் அந்த அந்த மக்களை சிறுமைப்படுத்துகிறீர்கள். உங்களுடைய பிரச்சனை என்ன? உங்களுடைய மிகப்பெரிய தலைவலி என்னன்னா, இன்றைக்கு விஜய் 4 அணிகளாக தேர்தலை சந்திக்கப் போகிறோம் அப்படின்னும் பொழுது, சீமான் ஒரு அணி, விஜய் தலைமையில் ஒரு அணி, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சிங்கிற அணி, அதற்கப்புறம் ஆளும் கட்சியின் அணி அப்படின்னு பார்க்கும்பொழுது, விஜய் இந்த சிறுபான்மையினுடைய வாக்குகளை பறித்து விட்டு சென்று விடுவாரோ அப்படின்றது உங்கள் பயம். இன்னொன்று, அவர் ஜோசப் விஜய் அப்படின்னு அவருடைய இயற்பெயர் அப்படின்றத நீங்களே உங்களுடைய ஆட்களே யார், உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களே அவர் ஜோசப் விஜய், அவர் கிறிஸ்துவர் என்றெல்லாம் சொல்லி காண்பிக்கிறார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் அவர் விஜய். அவர் ஜோசப் விஜயாக இருந்தாலும், விஜய் அப்துல்லாவாக இருந்தாலும், விஜய் நாராயணனாக இருந்தாலும், நம்மை பொறுத்த வரைக்கும் அவரை விஜய் என்கிற ஒரு நபராக பார்க்கிறோம். விஜய் என்பவர் ஒரு அருமையான நடிகர் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் எந்த மதத்தை வேண்டுமானாலும் சார்ந்திருக்கட்டும், எந்த சாதி பின்புலத்தில் வேண்டுமானாலும் வந்து விட்டு போகட்டும், அது நம்ம பிரச்சனை கிடையாது. ஆனால் இவர்களுக்கு அது பிரச்சனை. அப்போ வெளியே தான் இவர்கள் மதச்சார்பின்மைன்னு பேசுவாங்க, உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆழமாக இவர்களுள் பதிந்திருக்கிறது. அப்போ சாதி வெறி பிடித்தவர்கள் இவர்கள், மத வெறி பிடித்தவர்கள் இவர்கள். கிடைக்கின்ற வாய்ப்பில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுடைய வன்மத்தை கக்குவதற்கு இவர்கள் தவறுவதும் இல்லை. அப்போ அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் இந்த விழாவில் உட்கார்ந்துக்கிட்டு அரசியல் பேசுகிறார்கள். பீட்டர் அல்போன்ஸ் போன்றவர்களை வைத்து விஜயை தாக்குவது, இதையெல்லாம் இவர்கள் செய்கிறார்கள். இது ஸ்டாலின், கருணாநிதி என்று வழி வழியாக இவர்கள் செய்து வருகிறார்கள். எனக்கு தெரிந்து 2022ஆம் ஆண்டு நினைக்கிறேன், ஒரு இஸ்லாமிய திருமண விழாவுக்கு போகிறார் ஸ்டாலின். அந்த விழாவுக்கு போயிட்டு அந்த இடத்துல அந்த நிகழ்ச்சியில், அந்த திருமண நிகழ்ச்சியில் பேசும்பொழுது ஸ்டாலின் பேசுகிறார். என்ன சொல்கிறார்? இந்து மத சடங்குகளின்படி நடக்கக்கூடிய திருமணங்கள், அந்த சடங்குகள் எல்லாம் ஆபாசமானவை, அச்சில் ஏற்ற முடியாதவை என்று, அந்த மந்திரங்கள் எல்லாம் அச்சில் ஏற்ற முடியாதவை, ஆபாசமானவை என்று பொருள்பட அவர் அங்கே பேசுகிறார். முதலானது, உனக்கு அது என்னன்றது தெரிய வாய்ப்பு கிடையாது. நீயே உங்கள் அப்பா பேரையே துண்டு சீட்டில் பார்த்து படிக்க ஆளு நீயே. உனக்கு அந்த மந்திரங்களுடைய தாத்பரியம், அதனுடைய உள்ளர்த்தங்கள், அதில் இருக்கக்கூடிய விளக்கங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. நீ மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினது கிடையாது. நீ பேருக்கு ஊரை ஏமாத்துறதுக்கு ஒரு டிகிரின்னு சொல்லிட்டு அலையிற. எனக்கு தெரிந்து நீ காலேஜ் பக்கம் போனேன்னா 2 காலேஜ் பக்கம் தான் போயிருப்பேன். ஒன்று ஸ்டெல்லா மேரேஜ் காலேஜ், இன்னொன்று குயின் மேரேஜ் காலேஜ் பொறுக்கிறதுக்கு போயிருப்பேன். மற்றபடி உனக்கும் படிப்புக்கும் 7ஆம் பொருத்தம்ன்றது எல்லாருக்குமே தெரியும், அல்லது விவரம் அறிந்தவர்களுக்கு தெரியும். இப்போ இங்கே வருவோம். அப்போ நீ ஒரு இஸ்லாமியர் நிகழ்ச்சிக்கு போய் இன்னொரு மதத்தோடைய சடங்குகளை பற்றி கொச்சையாக பேசுவது என்பது ஏற்புடையதா என்றால் ஏற்புடையதில்லை. ஆனால் அப்படி செய்வதன் மூலம் இந்த சிறுபான்மையினுடைய ஆதரவு தனக்கு கிடைக்கும் என்கிற ஒரு மலிமான, மட்டகரமான, அல்பத்தனமான ஒரு சிந்தனை. இந்த சிந்தனையை திமுகவில் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் ஒரு மட்டமான கட்சி. அப்போ இந்த கண்ணோட்டத்தில் தான், இந்த கோணத்தில் தான் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் ஸ்டாலின் அரங்கேற்றிய அந்த கேவலமான அரசியலை நாம் பார்க்க வேண்டும் என்று கூறி, அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.